இந்த மாதிரி தெரியும் தெரியும்னு சொல்றதுனாலதான் நீங்க எல்லாம் அழிஞ்சு போறீங்க. இங்க பாரு, இதெல்லாம் இங்க பேச வேண்டாம். வீட்டுக்கு போல, அங்க போய் பேசலாம் வா. நான் தான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றேன்ல. போனா போட்டு பொறுமையா பேசிட்டு இருந்தேன். வாடி வீட்டுக்கு போலாம். நில்லுங்க. யார் இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல அமுதா மேனேஜர்ட்ட பார்க்க மாட்டேன், ஆம்பளைட பார்க்க மாட்டேன். பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். வாடி. ஃப்ரெண்டா? டேய் வாசு. என்னம்மா? சீக்கிரம் வாயேண்டா. இருமா வரேன். என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? இந்தாம்மா இத புடி. இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்த? உனக்கு தாமா சுடு தண்ணி வச்சிட்டு இருந்தேன். இந்த மாத்திரையை சாப்பிடு. சரி, என்ன கூட்டிட்டு போய் பெட்ரூம்ல படுக்கவே. மா இப்பதான் உள்ள இருந்து வந்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள உள்ள போணுங்கற. டாக்டர் என்ன சொன்னாரு? அங்க இங்க நடக்காம ரெஸ்ட் எடுத்தீனா தான் கால் சரியாகும்னு சொன்னாருல. ஆமா, டாக்டருக்கு என்ன அவர் சொல்லிடுவாரு. ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற எனக்கு எல்லாம் வலி தெரியும். கூட்டிட்டு போடானா கூட்டிட்டு போய். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். அமுதா. டேய் என்ன அமுதா? உடனே ஓடிடாத, நில்லு. வாங்க. அமுதா நீ உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. டேய் நில்லுடி. வாசப்படியை மிதிச்ச காலை வெட்டி விடுவேன். போடி வெளியே. என்னமோ ரோஷமா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற? ஏய் நில்லு. இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்காக தான் நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். அவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நீ செஞ்ச வேலைக்கு அவங்க அப்படிதான் பேசுவாங்க. மா, எனக்கு உங்க வேதனை புரியுது. புரியுது இல்ல? அப்ப அவளையும் கூட்டிட்டு வெளியில கிளம்பு. டேய் கேட் இழுத்து சாத்திட்டு வாடா பாடா. அம்மா நடக்க முடியாம நான் இத்தனை நாள் இந்த நிலைமையில இருக்கேன். உன் பொண்டாட்டி வந்து ஒரு தடவையாவது பார்த்தாலான்னு சொல்லிட்டு இருந்தல. இப்ப அவ வீடு தேடி வந்திருக்கா. அவளை வெளியில போன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே உன் பொண்டாட்டி என்ன உடனே ஓடி வந்தா பார்த்தா? இத்தனை நாள் கழிச்சு அதுவும் ஒரு ஆள் துணைக்கு வந்தா இவ இந்த வீட்டுக்கு வரா? அம்மா, அமுதா உங்களை பார்த்துட்டு போறதுக்காக வரல. இனிமே அவ இங்கதான் இருக்க போற. இத பாருமா, இந்த வீட்ல இவள வச்சிருக்கிறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணணும். என்னடா என் பேச்ச மீறி நீ இவள இந்த வீட்ல சேர்த்துடுவியா? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வெச்சுக்க, நான் அப்படியே தவிழ்ந்து போயாவது கிணத்துல விழுந்து செத்து போடுவேன். அம்மா, அவசரப்பட்டு இப்படி வார்த்தைகளை விடாதீங்க. அவ செஞ்சத தப்புதான். கோபத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். ஆனா அதுக்காக அவ வீட்டு விட்டு போயிருக்க கூடாது. ஆனா கோபத்துல நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அவ ஒழுக்கத்தை சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டீங்கம்மா. அதான் அவளால அதை தாங்கிக்க முடியல. இங்கதான் போறேன், அங்கிருந்து தான் வரேன்னு இவ உண்மை பேசியிருந்தாள்னா நான் இதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசியிருக்க போறேன். சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. அதே பேசிட்டு இருக்க வேண்டாமே. பெரியவங்க நீங்க. ஏதோ சின்ன பொண்ணு தப்பு பண்ணிட்டா, நீங்க ஏத்துக்குவீங்கிற நம்பிக்கையில தான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னம்மா? தப்பு உணர்ந்து திருந்தி வந்திருந்தா இவ்வளவு மன்னிக்கலாம். இந்த பாரு பாரு எப்படி நிக்கிறான்னு பாரு. வேண்டாம் வெறுப்பால இந்த வீட்டுல நிக்கிற மாதிரி நிக்கிறா. இது வரைக்கும் ஒரு வார்த்தை நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு அவ சொல்றாளா? ஏய், மன்னிப்பு கேளு அண்ணி. மன்னிப்பு கேளு.
யாரும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். டேய் என்னடா பேசுற நீ? இவ பாட்டுக்கு போயிடுவா, அப்புறம் இவங்க கொண்டு வந்து வீட்டுல விடுவாங்க. நாம எதுவுமே பேசாம இவளை வீட்டுக்குள்ள விட்டுணுமா? எதுவா இருந்தாலும் பேசி ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இவளை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். அம்மா, இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்க வேண்டாமே. சின்ன பொண்ணு. யாரு இவளா? சின்ன பொண்ணு பாரு எப்படி நிக்கறான்னு பாரு. நிக்கிற தோரணி நீயே பாரு. திமிரு பிடிச்சவ. நீ இவளை விட்டுட்டு இப்படி போனினா இவ சொல்லாம கொள்ளாம அப்படி போயிடுவா. சின்ன பொண்ணாம சின்ன பொண்ணு. இவ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்திருந்தாள்னா ஏதோ போனா போட்டும் நம்பி இவளை உள்ள சேர்த்துக்கலாம். இல்ல நீயாவது உன் புருஷனை அனுசரிச்சு போயிருந்தீனா உன் வார்த்தையை நம்பி உள்ள சேர்த்துக்கலாம். நீயே உன் புருஷனை விரட்டி விட்டுட்டு தனியால குடும்பம் நடத்திட்டு இருக்க, அப்புறம் உன் பேச்சை எப்படி கேட்கறது? அனாவசியமா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காது. நம்ம பிரச்சனை என்னமோ அதை மட்டும் பேசு. ஏய் நிறுத்துடா. என்னமோ ஒரு பிரச்சனைன்னு வந்தா 4 விஷயத்தை பத்தி பேசத்தான் செய்வாங்க. இப்ப நான் கேட்டதுல என்னடா தப்பு இருக்கு? அவங்களுக்கு வாய் இருக்குதுல்ல, அவங்க பேசுவாங்க. நீ வாயை மூடு. அண்ணி, எனக்காக நீங்க அவமானப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வாங்க போலாம். இரு, போறதுக்காக ஒண்ணு கூட்டிட்டு வந்தேன். அவங்க சந்தேகத்தை கேக்குறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிதான் ஆகணும். அம்மா, எனக்கும் என் புருஷனுக்கு என்ன பிரச்சனை, யார் மேல தப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதை பத்தி பேச வேண்டாமே. அமுதா விஷயத்துல அமுதா மேல வாசு சந்தேகப்படல. வாசு மேலயும் உங்க மேலயும் அமுதாக்கு எந்த வெறுப்பும் இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைங்க தான். அமுதா மனசு வச்சா எல்லாத்தையும் அனுசரிச்சு இந்த குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க முடியும். நான் வரும்போது அவளுக்கு எல்லாமே சொல்லிதாமா கூட்டிட்டு வந்தேன். நான் வளர்த்த பொண்ணு, என் வார்த்தை அவ மீற மாட்டா. அந்த நம்பிக்கையில சொல்றேன். இனிமே இந்த வீட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் அவ படி தாண்ட மாட்டா. என் மேல நம்பிக்கை வச்சு இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சு தயவு செஞ்சு ஏத்துக்குங்க. அம்மா, அவங்கதான் அவ்வளவு தன்மையா இறங்கி வந்து பேசுறாங்கல்ல, நீ காதுலயே விழாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லு. அதான் அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. அவ இந்த வீட்டுல இருக்கட்டும், பாப்போம் பாப்போம். இது பாரு, உன் பேச்சை நம்பிதான் இவளை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்கிறேன். அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா யாருக்கும் நல்லது இல்ல. அதான் சொல்லிட்டேன். மன்னிப்பு கேட்டு உள்ள போ. என்ன மன்னிச்சிருங்க. அமுதா, என்ன சொல்லி விட்டுட்டு போறேங்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்க. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. புரியுதா? ஓ, வரேன் வாசு. சரிங்க, வரேம்மா. ஏமா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி பதட்டமா இருக்க? இல்ல எல்லாம் நம்ம பிளான் பண்ண பிரகாரம் பக்காவா நடந்துகிட்டு இருக்கு. இல்ல மாமா, இந்த பையன் விஷயம் நாளைக்கு அந்த வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதுல வேற என் வீட்டுக்காரர் நேத்து ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு வேற வந்துட்டாராம். மா, தெரியுமா, நான் கூட தான் பேப்பர்ல பார்த்தேன். அப்புறம் எப்படி மாமா என்னால பதட்டப்படாம இருக்க முடியும்? அந்த கொலகார மனுஷன் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன வெட்டியே போட்டுருவான் மாமா. நம்ம சென்னையில இருக்கிற விஷயம் உன் புருஷனுக்கு என்ன தெரியவோ போது. இந்த கருத்தை காண்டாம இருக்கும், உன்னை கட்டிக்கிறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை நம்ப வைக்கிறதுக்காக தானே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொந்தக்காரங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அம்மா, நீ தைரியமா இருமா.
எல்லாத்தையும் இந்த மாமா பக்காவா பிளான் பிரகாரம் நடத்தி காட்டுறேன். சரி மாமா, எது எப்படியோ என் புருஷன் வரதுக்குள்ள நீங்களும் நானும் பிளான் பண்ண மாதிரி அந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு சிங்கப்பூர்ல செட்டில் ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாமா. நடக்குமா? நம்பிக்கையோட இரு. நீ சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட இந்த மாமாவை மறந்துட மாட்டியே. என்ன மாமா அப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க? நான் இங்க உங்க சும்மா விட்டுட்டு போறேன். என் கல்யாணத்துக்காக 2 லட்ச ரூபாய் பணமும் ஒரு வீடும் கொடுக்குறாங்க. யாருக்கு? உங்களுக்கு தானே. இப்போதைக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. நான் சிங்கப்பூர் போய் செட்டில் ஆனதும் இந்த காண்டாமிரத்தை கழட்டி விட்டுட்டு ஒரு பெரிய நகைக்கடை ஓனரை பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மாமா, உடனே வந்துருங்க. காலம் முள்ள உங்களை நான் காப்பாத்துறேன். அம்மா, மாமனுக்கு மருமக சளைச்சவ இல்லைன்னு சரியா சொல்லிட்டம்மா. நீயும் ஒரு பெரிய திட்டத்தோட தான் இருக்க. பின்ன என்ன மாமா? குழந்தை அழுதுட்டு இருக்காமா, அவனை தூங்க வைமா. அவன் தூங்கிடுவான் மாமா, தூங்கிடுவான். ரே ரே ரே. வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம். வந்துட்டு உட்காருங்க. உட்காருங்க. உட்காரியா? அம்மாடி. பா. ஆமா, சம்முவோம் பொண்ணோட மாமன் எங்க? உள்ளதாமா இருக்காரு. இந்த கூட்டு வர வந்துருவாரு. ஏன் அவசரப்படுற? இவ்வளவு தூரம் கைகூடி வந்துருச்சு, அப்புறம் கல்யாணம் நடந்துரும்ல. பொண்ணு வரட்டும். சண்முகம், சண்முகம். சுந்தரி கூப்பிடுறா. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ குழந்தைய மறைச்சு சரி மாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. சரி, தனம் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. நான் சொல்லும்போது தனத்தை அழிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன? சரி. ஏ கல்வி, சத்த சும்மாரியா? வாங்க வாங்க. வாயா சம்முகம், உட்காரு. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். முதல்ல நிச்சயதார்த்தம் நடக்கட்டும், அப்புறம் விருந்தே சாப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க கேட்ட 2 லட்ச ரூபாய் இதுல இருக்கு, புடிங்க. அப்புறம் மற்ற விஷயம்லாம் எப்படி? ஏயா சம்முகம் அவசரப்படுற? முதல்ல நிச்சயம் நடக்கட்டும். அதான் எல்லாம் வந்தாச்சுல்ல, நிச்சயத்தை நடத்திடுவோம். அதுக்கு முன்னாடி மற்ற விஷயத்தெல்லாம் பேசிட்டோம்னா. ஏது வீடு விஷயத்தை தானே சொல்ற? ஆமா, கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பொண்ணு பேர்ல வீடு எழுதி வைக்கப்படும். சொன்னதே. சும்மா வளவலன்னு பேசாது. பொண்ணை வர சொல்லு. நல்ல நேரம் முடியத்துக்குள்ள தட்டை மாத்திடுவோம். ஏயா சமூகம், நிச்சயத்துக்கு ஐயர்லாம் கூப்பிடலையா? எதுக்கு? எங்க பக்கம் 4 பேர் இருக்காங்க, உங்க பக்கம் 2 பேர் வந்திருக்கீங்க. போதும், எதுக்கு ஐயர்லாம்? போதுங்க, முதல்ல பொண்ணு கூப்பிடுங்க. இதோ வர சொல்றேன். ஏமா சுந்தரி, தனத்தை சீக்கிரம் கூட்டுவாமா. அதை கூட்டு வந்துடுறேன். பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுமா. நல்லது தாயே. உக்கார் உக்கார். சம்முகம், அப்ப தட்டை மாத்திக்கலாமா? பேசா மாத்திக்கலாம். உங்க பொண்ணை கட்டிக்க எங்களுக்கு சம்மதம். புடி. வாசுவ வர சொல்லிட்டீங்களா? சொல்லிருக்கேன் மேடம், வந்துருவார் மேடம். சரி, இந்தாங்க.
வா வாசு. பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் இதில் இருக்கு. ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்கு. அப்புறம் குடோனில் அதெல்லாம் இருக்கட்டும். அமுதா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? என் மேல கோவமா இருக்காளா? உங்கள் மேலே அவ எதுக்குங்க கோவப்படணும்? உன் அம்மா கிட்ட உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இப்போதைக்கு அம்மாவை நல்லபடியாக கவனிச்சுக்கிறா. அதுவே போதும். அம்மாவுக்கும் அமுதா மேலே உள்ள கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வாசு, அவ உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறா? என்கிட்ட இருக்கா. உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? எனக்கே தெரியல. ஆனா என்ன அவ அளவுக்கு அதிகமா நேசிக்கிறா. அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். உன்னை நேசிக்கிறவ அவ ஏன் அப்படி நடந்துக்கிறா? இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற வாசு? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உடனே பேசி தீர்த்துக்கணும். வளர விட்டா எல்லாருக்குமே கஷ்டம். இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் அன்னைக்கு நான் வந்தேன். நீங்க தான் ஆபீஸ்ல பர்சனல் விஷயத்த பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் என்னால அமுதாவை பத்தி எந்த விஷயத்தையும் சொல்ல முடியல. தெரியல வாசு, எது சரி எது தப்பு, யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுங்கிறது எனக்கு எதுவுமே புரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. அமுதாவுல இருந்து எல்லாருமா சேர்ந்து என் வீட்டுக்காரரோட ஆபரேஷனை மறைச்சது இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல ஆறாத காயமா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சா யாருமே வேண்டான்னு தோணுது. இன்னொரு நிமிஷம் அமுதா அந்த ஒரு இடத்துல யாரோ கூட உட்கார்ந்து இருக்கிறது பார்க்கும்போது எல்லாத்தையும் மறந்து அவளை ஒரு 2 அறை விட்டு இழுத்துட்டு வரணும்னு தோணுது. இது என் பலமா பலவீனமா எதுவுமே தெரியல. உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனா ஒண்ணு, எந்த உறவும் வேண்டான்னு யாராலையும் ரொம்ப நாளைக்கு விலகி இருக்க முடியாது. அது சரி வாசு, வாழ்க்கையில யாரு எப்போ ஒன்னா இருப்போம் யாரு பிரிவோம் எதுவுமே நம்ம கையில இல்லை. வாசு, நான் இப்போ உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். எனக்காக செய்வியா? சொல்லுங்க. மறுக்க கூடாது. நீங்க கேட்டு என்னைக்கு நான் மறுத்து பேசியிருக்கேன்? எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி தரணும். சத்தியமா? ஆமா. எதுக்கு? நான் இப்பதான் உனக்கு சொன்னேன். யார் கூட எப்ப சேருவோம் யார் கூட பிரிவோம் எதுவுமே நமக்கு தெரியாது. உனக்கும் அமுதாவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீ அமுதாவை விட்டு பிரியக்கூடாது, அவளை கைவிடக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னங்க? இப்பதானே சொன்ன என் பேச்ச தட்ட மாட்டேன்னு.